இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் சூத்திர வம்சத்திலிருந்து பிராமண வம்சத்திற்கு வந்திருக்கிறீர்கள். தந்தை பிரம்மா வாயின் மூலம் உங்களை தத்தெடுத்திருக்கிறார். இதே குஷியில் இருங்கள். எந்த ரகசியத்தை பிராமண குலத்தை சார்ந்த குழந்தைகள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும்? நிராகார சிவபாபா நமக்கு தந்தையாக இருக்கின்றார். மேலும் இந்த பிரம்மா நமது தாயாக இருக்கின்றார். நிராகார பகவான் தாய் தந்தையாக, நண்பனாக, துணைவனாக எப்படி ஆகின்றார் என்ற ஆழமான குப்தமான ரகசியத்தை பிராமண குலத்தை சார்ந்த குழந்தைகள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அதிலும் யார் தெய்வீக குலத்தில் உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்களோ அவர்களே இந்த ரகசியத்தை யதார்த்தமாக புரிந்து கொள்வார்கள். இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது லௌகீக சம்பந்தங்களிலிருந்து புத்தியை நீக்கி பரலோகீக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். யதார்த்த முறையில் யாரும் தந்தையை நினைவு செய்வது கிடையாது. அவர் மூலம் என்ன பிராப்தி கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும் என்று எதுவும் தெரியாது. ஆத்மா ஒரு சரீரத்தை விடுகின்ற பொழுது பெயர், உருவம், தேசம், காலம் மற்றும் முழு குடும்பமும் மாறிவிடுகிறது. யாராவது தத்தெடுக்கின்றனர் எனில் குடும்பமே மாறிவிடுகிறது. யார் இந்த பிராமண குலத்தை சார்ந்தவர்களோ, தெய்வீக குலத்தில் உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்ளவும் முடியும். புதியவர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் அமரவே அமராது. புத்தியில் அமராது, யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது. உங்களிலும் வரிசை கிரமமான முயற்சியின்படிதான் புத்தியில் அமர்கிறது. புது மனிதர்கள் புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும். இங்கு இருக்கக்கூடியவர்களும் மற்றவர்களுக்கு அந்த அளவிற்கு புரிய வைக்க முடிவதும் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை காலச்சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைத்திருக்கின்றார். நமக்கு நினைவில் இருப்பது கிடையாது என்று சில குழந்தைகள் கூறுகின்றனர். ஏன் இருப்பது கிடையாது? அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்ந்து தாரணை செய்வது கிடையாது. புரிந்து கொள்ளவும் செய்கிறீர்கள், பிறகு யாருக்கும் புரிய வைக்க முடிவது கிடையாது. இம்மாதிரியான நிலை அவசியம் ஏற்படத்தான் செய்யும். அனைவரும் ஒன்று போல புத்திசாலிகளாக ஆகிவிட முடியாது. புத்திசாலிகளும் தேவை, புத்தியற்றவர்களும் தேவை. நாம் மீண்டும் யோக பலத்தின் மூலம் சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். கல்பத்திற்கு முன்பும் தந்தையிடமிருந்து சங்கமத்தில் பதவி அடைந்திருந்தோம். 84 பிறவிகள் முடிவடைந்து விட்டது. மீண்டும் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு பயங்கரமான காட்சி பார்த்தாலும் எதுவும் புதிதல்ல. நீங்கள் ஏக்ரஸ்திதியில் அமர்ந்து ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுங்கள். நல்லது.